ஆல்ரைட், இது சேலஞ்சில் 10வது நாள். ஒரு இலக்கை முடிக்கணும்னா நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி எங்கேருந்து வரும்? டிசிப்ளின்லேருந்து வரும். டிசிப்ளின் ஹேபிட்ஸ்லேருந்து வரும். ஸோ ரன்னிங்கை உங்கள் டே டு டே லைஃப்பில் ஹேபிட்டாக கொண்டு வாங்க. மோட்டிவேஷன்லாம் போதும், இன்னைக்கான ஒர்க் அவுட்டுக்கு வந்துடுவோம். டே 10 கண்டினியூஸாக பண்ணுறோம். கன்சிஸ்டன்சி விடவே கூடாது மை டியர் காம்ரேட்ஸ். கால் வலி கையெல்லாம் வலி, இது நெத்தலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்துக்கிறோம். 2 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக்கிங், 2 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக்கிங். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஃபுல்லாகவே ஸ்குவாட் கான்சன்ட்ரேஷன். வெயில் கொளுத்துது. எல்லா டெரன்லையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம டெஸ்ட் அப்போது பர்ஃபெக்டாக ஓட முடியும். 2 கிலோமீட்டர் ஓவர். இதுக்கே அந்த ஊற்றுன்னு ஊற்றுது. வா விடக்கூடாது. ரொம்ப மோட்டிவேஷனானதால எனக்கு வயிறு கலக்கிடுச்சு. அதனால் ஒர்க் அவுட்டை பாதியிலே முடிச்சு நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வயிறு வலி காம்ரேட்ஸ். காலைல நேற்று 2 வேளை சிக்கன் சாப்பிட்டோன்னா காலைல ரன்னிங்கும் போயிட்டு ஹீட்டு கிளப்பி விட்டுருச்சு. வயிறு வலியில் பின்னாடி. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்ச வேண்டியதான். எனக்காவது ஒரு நாள் இப்படி தான் ஆகும். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? நேற்று ரெஸ்ட் டே தான், இன்றைக்கி ரெஸ்ட் டே தான். பட் வி ஹாவ் டு புஷ் டுமாரோ. ஓகே, ஸ்டே டிசிப்ளின் மை டியர் காம்ரேட்ஸ். அங்கேருந்து கட் பண்ணால் ஈவினிங் நேவி மாமா அவங்களோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு கூப்பிட்டாரு. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நான், நம்ம பாய்ஸு, இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வாட்டர் ஃபால் விலாகில். பார்க்கல, நான் லிங்க் தரேன், ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போய். கரெக்டாக கண்ணு தெரியாத மாதிரி. ஸோ இதுதான் நம்ம கேங்கு. கிரிக்கெட் அட்டி எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. இவங்க தான் நம்ம நேவி மாமா. இவங்க பொண்ணுக்கு தான் முதல் பர்த்டே. புரியுது, நேற்று சாப்பிட்டதால் தான் இன்னைக்கு காலைல இப்படி ஆச்சுன்னு தெரியும். இருந்தோ ஈவினிங்கே வந்தேன்னு தெரியுமா? நம்ம பாசக்கார பாய்ஸ் நம்மளை சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க பிரியாணி லைட்டாக ஒரு பிடிச்சிட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம். அங்கே லீவ் முடிச்சுட்டு வேலைக்கு போனால் இப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ கடைசியாக நீங்கள் நாளை என்ஜாய் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம கம்பேக்